ரத்தம் வழிய அழுதபடி வந்த முன்னாள் பிரதமர் மனைவி மீதும் தாக்குதல். என்ன நடந்தது நேபாளத்தில்? எங்கும் வன்முறை, எரியும் நேபாளம். புகைப்படங்கள். பிரதமரையே பதவி விலக வைத்த ஜென்ஸ் பவர். பிரதமரை வீட்டுக்கு அனுப்பிய ஹேஷ்டாக் நெப்போகேட் ஹேஷ்டாக். நேபாளத்தில் ராணுவ ஆட்சி. பிரான்ஸ் நாட்டிலும் வெடித்தது போராட்டம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. நேபாள நாட்டில் ஊழல், பொருளாதார சமத்துவமின்மை, வாரிசு அரசியலுக்கு எதிரான போராட்டம் கலவரமாக மாறியிருக்கிறது. இதில் முன்னாள் பிரதமர் ஷேக் பகதூர் தியூபா மற்றும் அவரது மனைவி அர்சு ராணா தியூபா கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். அர்சு ராணா தியூபா தற்போதைய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. காட்மண்டுவில் புதனில் கந்தா என்ற பகுதியில் உள்ள இவர்களின் வீட்டுக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்துமீறியுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் பரவும் வீடியோவில் தாக்குதல்களுக்கு பிறகு முன்னாள் பிரதமரின் முகத்தில் ரத்தம் வருவது தெரிகிறது. அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக ராணுவம் அங்கு செல்வதற்கு முன்னர் அவர்கள் வீடு சூறையாடப்பட்டிருந்தது. காட்மண்டுவிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் கலவரக்காரர்கள் நாசகார வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல்வாதிகளின் வீடுகள், அரசு அலுவலகங்கள், ஊடக கட்சி அலுவலகங்கள், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்ற கட்டிடம் ஆகியவற்றை கலகக்காரர்கள் தீயிட்டு எரித்துள்ளனர். நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களை முடக்கியது போராட்டம் வெடிக்க காரணமானது. சமூக ஊடகங்களை அல்ல, ஊழலை நிறுத்துங்கள் என்றும் கோஷமிட்டனர். போராட்டத்தை அடக்கும் நோக்கில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் 19 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுவே போராட்டம் கலவரமாக வெடிக்க முக்கிய காரணமாக இருந்தது. வன்முறையின் ஒரு பகுதியாக முன்னாள் பிரதமர் ஜலன் கானலின் வீடு தீ வைக்கப்பட்டது. அதில் சிக்கிய அவரது மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் உயிரிழந்ததாக செய்திகள் கூறுகின்றன. முன்னதாக நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாத் பௌடல் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டு தப்பித்து ஓடும் காட்சிகள் பரவி வந்தன. அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். பல அரசியல் தலைவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. சீன ஆதரவாளரான ஜெகநாத்தின் ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி அவரது வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். ஊழலுக்கு எதிரான போராட்டம், சோசியல் மீடியாக்களை தடை செய்ததை எதிர்த்து போராட்டம் என மெல்ல மெல்ல எழுச்சி பெற்ற நேபாள இளைஞர்களின் போராட்டம் இறுதியாக வன்முறை போராட்டமாக உருவெடுத்துள்ளது. நாடாளுமன்றத்துக்கு தீ, பிரதமர் வீட்டுக்கு தீ என எங்கும் பற்றி எரிகிறது. வன்முறைக்கு வன்முறையால் பதிலளித்த ஆட்சியாளர்கள் ஓடி ஒளிந்து கொண்டுள்ளனர். ஒரே ஒரு நாள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? இதை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஜென்ஸ் தலைமுறையினர். அவர்களின் போராட்டத்தை கண்டு நேபாள பிரதமர் சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். நேபாளத்தில் நடந்து வரும் போராட்டத்தின் உந்து சக்தியாக இருப்பது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் ஹேஷ்டாக் நெப்போகேட், ஹேஷ்டாக் நெப்போ பேபிஸ், ஹேஷ்டாக் பொலிட்டீஷியன்ஸ் நெப்போ பேபி போன்ற ஹேஷ்டாக் தான். அரசியல்வாதிகள், அதிகாரிகளின் குழந்தைகள் வசதியாக வெளிநாட்டுக்கு சென்று படித்து செட்டில் ஆகி விடுவதாகவும், நாட்டில் உள்ள சாதாரண மக்களின் பிள்ளைகள் இங்கு படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வாடுவதாகவும் அந்த ஹேஷ்டாக்குகளில் பதிவுகள் வைரலாகி வருகின்றன. நேபாள நாட்டில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. சமூக வலைத்தளங்களுக்கு விதித்த தடையை கண்டித்து இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நேபாள நாட்டில் ஜனாதிபதி, பிரதமர் ராஜினாமா செய்துள்ளனர். நாடாளுமன்றம், அமைச்சர்களின் வீடுகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம் அதிகரித்தது. இதையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நேபாள் ராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்துள்ளது.
பிரான்ஸ் நாட்டிலும் வீதிகளில் போராட்டம் வெடித்துள்ளது. இம்மானுவேல் மேக்ரான் அரசின் சிக்கன நடவடிக்கைகள், சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி குறைப்பு உள்ளிட்ட விஷயங்களை கண்டித்து பாரிஸ், மார்சே, டூலுஸ், லியான் ஆகிய நகரங்களில் இளைஞர்கள் சாலைகளில் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல இடங்களில் வன்முறைகளும் தீ வைப்புகளும் தொடர்கின்றன. நேற்று அந்நாட்டின் பிரதமர் ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.